சோத்ராம் 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 சோத்ராம். தேவன் தந்த இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நாம் கர்த்தரை சோத்ரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். இந்த சங்கீத பகுதி வாசித்தது போல அது என்ன 78:11 வாசிங்க. 78:11 வாசிங்க. அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த மறந்தார்கள். நீங்க உட்காருங்க. மறந்தார்கள் செயல்களையும், அவர் காண்பித்த செயல்களையும் செய்த நன்மைகளையும் உதவிகளையும் மறந்தார்கள். மறக்கக்கூடாது. தேவனை மறந்து நம்மளால வாழ முடியாது. அவர்களை மறந்ததுனால தான் ஞாபகப்படுத்துற சில அழிவுகள், சில சந்தர்ப்பம் உலகத்திலே நடக்கிறது. கர்த்தருடைய வருகையை அவர் உணர்த்துகிறார். செய்த உதவிகளை மறந்துட்டாங்க. அவரை மீட்டெடுத்தது மறந்துட்டாங்க. பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் ஜனங்களுக்காக மரித்ததை மறந்தார்கள். ஜீவனை கொடுத்ததை மறந்தார்கள். அவர் செய்த நன்மைகளை மறந்தார்கள். மறந்ததுனால தான் ஆண்டவரை விட்டு மறந்து ஆண்டவர் விட்டு தூரமாய் போவோம் என்றால், பின்வாங்கி போவோம் என்றால், ரட்சிப்பை இழப்போம் என்றால், உலகத்தின் அழிவுகளை, தேவனுடைய கோபம் அழிவுகளை கொண்டு வருகிறது, பத்தி எறிகிறது. அமெரிக்கா, ஐரோப்பியாலாம் வித்தியாசமான அழிவுகள் நடக்கிறது. நாம் மறக்காதபடி தேவன் நம்மை நினைவூட்டுகிறார், எச்சரிக்கிறார். அதற்காக சோத்ரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்மளை உயிர்ப்பிக்கும்படியாக, பேசும்படியாக, நம்முடைய மனக்கண்களை திறக்கும்படியாக, வேதத்தின் ரகசியங்களை காணும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மனக்கண்களை திறக்கும்படியாக, உணர்த்தும்படியாக, வெளிப்படுத்தும்படியாக சோத்ரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த அருமையான தருணத்துக்காக கர்த்தருக்கு சோத்ரம். இன்றைக்கு வேத வசன தியான பகுதியாக ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வேதாகமத்தில் இருந்து வாசிப்போம். இதில் கவிழ்ந்தார்கள், இழந்தார்கள். தலைப்பு கவிழ்ந்தார்கள், இழந்தார்கள். எப்படி அவர்கள் கவிழ்ந்தார்கள், எதையெல்லாம் இழந்தார்கள் என்று நாம் பைபிள் வசனத்தின் கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தருக்கு சோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகும். வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். அந்த விருட்சம் அவ மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தானே? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவ்வளவு தெளிவா இருக்கும். வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் அந்த விருட்சம், அந்த பழம், அந்த விருட்சத்தின் பழம், அந்த மரத்தினுடைய பழம் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்ல. விருட்சம்னா அது சரியா புரியாது. விருட்சம்னா அந்த சில மாம்பழம் சொல்லலாம். விருட்சம் அதை போல தேவன் படைத்த படைப்பிலே வித்தியாசமான ஒரு முக்கியமான ஒரு படைப்பு தான் அது உருவாக்கினது. தேவன் விருட்சம் பார்வைக்கு எப்படிப்பட்டதான்? அந்த விருட்சம் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும். பாருங்க, அந்த அது எப்படி தக்கதா இருக்குதான்? அது பார்வைக்கு இன்பமா இருக்குதான், இச்சிக்கத்தக்கதா இருக்குதான், அழகா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு இதுதான் பிரச்சனையே. அது நம்ம வஞ்சி பழ ஆசை, பழம், அந்த பழத்தினுடைய ஆசை, அந்த விருட்சத்தின் கனி
அந்த கனியின் மேல ஆசை, அந்த பழத்தின் மேல ஆசை. அந்த ஆசை தான் அவன் ஆதாமை ஏவாளை என்ன செய்தான்? கவித்தது. முதலாவது என்ன செய்தது? கவித்து போட்டது. கவித்து போடுறதுனா என்ன? கவித்துனா என்ன? இப்போ ஒன்றும் கவித்தல்னா சிலருக்கு புரிய மாட்டேங்குது. ஆதாம் ஏவாளை கவிழ்த்தது. அது கவர்ச்சி, அந்த அந்த ஆசை, உலக ஆசை, பண ஆசை, உலகத்தை தேவனை விட்டு பிரித்து நம்மளை கவித்து தள்ளுது. ஆண்டவர் கூட பிசாசு 40 நாள் பாஸ்டிங் இருந்து உபவாசமாக இருந்தது, பசியாக இருந்தது உணர்ந்து இயேசுவை ஆண்டவரையே ஏசப்பாவையே கவிக்க பார்த்தான். என்ன செய்தான்? அவரை கவிக்க எல்லாத்தையும் காமிச்சு கவுக்க பார்த்தான். சிலெல்லாம் எல்லாத்தையும் காமிச்சு உலகத்தின் ஆடம்பரத்தை காமிச்சு பணத்தை காத்து சிலெல்லாம் சில பெண்களை கவுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில வறுமையில் இருப்பாங்க, சில பிள்ளைகள், சில குடும்பங்கள் வறுமையில் இருக்கும், எந்த விதமான அடிப்படை வசதிகள் இருக்காது. இவன் பண ஆசைகள் இதை போல ஆடம்பரத்தில் காமிச்சு அவங்கள ஏமாற்றி அவங்கள அதை விழ வச்சுருவாங்க, கவிழ்த்துருவாங்க. விழுகை கவித்தல்னா விழுந்துருவாங்க, அதை கவிழ்த்துருவாங்க. அந்த வேலையை தான் பிசாசு ஆண்டவருக்கு முதல்ல செய்தான். என்ன செய்தான்? ஆண்டவரை கொண்டு போய் பசியாக இருக்கும்போது அவர் பசியாக இருக்கிறத உணர்ந்துட்டான், அவருடைய கஷ்டத்தை உணர்ந்துட்டான். பாஸ்டிங்கை தான் உடம்பெல்லாம் கொஞ்சம் அந்த பாஸ்டிங் எடுத்து பசியாக இருக்கிறாரு, ஆகாரத்தை காமிச்சு உலகத்தை ஆடம்பரத்தை பார்த்து உயரமான மலையில் கொண்டு போய் என்ன செய்தாரா? கவனிங்க, உயரமான மலையில் கொண்டு போய் என்ன செய்தான்? எல்லாத்தையும் காமிச்சான். உலகத்தினோட எல்லாத்தையும் காண்பித்து என்னை பணிந்து கொள்ளு, இவைகளெல்லாம் உனக்கு தரேன். எதை காட்டி காமிக்கிறோம்? என்ன செய்யறான்? ஏசப்பாவே பிசாசு விட்டு வைக்கல, நம்மளாம் ஏமாத்துறோம். அல்லேலூயா. அதனால தான் தேவன் படைத்த முதல் சிருஷ்டிப்பு, விசேஷமான சிருஷ்டிப்பு ஆதாம் ஏவாள். பல ஆசை, அந்த பழத்தை காட்டி கவிழ்த்து போட்டான். என்ன செய்தான்? இச்சிக்க செய்தான். அது பார்வைக்கு எப்படி இருக்கு பாருங்க. பைபிள் அழகான வார்த்தைகள் வாசிங்க. அந்த விருட்சம் 6ஆம் வசனம் தானே? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். அவங்க புசிக்கிறது நல்லது. இன்னைக்கு அப்படிதான் எடுக்கலாம் முடிவு. அவங்க சுயமா எடுக்கிற முடிவு. இது தேவ சித்தத்துக்கு அப்பாற்பட்டது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனை விட்டு விலகக்கூடிய காரியம், வஞ்சிக்கக்கூடிய காரியம், சுய ஆசை, சுய விருப்பம். அந்த விருட்சம் பார்வைக்கு முதல் பாயிண்ட். அந்த விருட்சம் அந்த விருட்சம், அந்த பழம் புசிப்புக்கு நல்லது. ஆண்டவர் புசிக்க வேணாம்னு சொல்றாரு. என்ன செய்யறாரு? நீ முதல்ல என்ன செய்யறாரு? அதை புசிக்க வேண்டாம் நீங்க சொல்றாரு. அதை பாரு, அதை படைத்து என்ன செய்யறாரு? இதை நீங்கள் புசிக்க வேண்டாம், புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அவங்க கட்டளையை மீறுறான், அவருடைய பிரமாணத்தை மீறுறான், தேவன் சொன்னதை மீறி செய்கிறான். அந்த விருட்சம் பார்வைக்கு நல்லது, அது நல்லது இல்லைன்றாரு ஆண்டவர். சொன்னா சொல்றாரு, அது நல்லது இல்லை, அதை புசிக்காத. நீ ஆயுசு நாட்கள் காலங்காலமாய் நீ எப்படி இருப்பாய்? தேவனை போல நீ பாவம் அறியாமல் தேவனோடு வாழக்கூடிய ஒரு அனுபவம், தேவனோடு இருக்கிற ஒரு மேன்மை, இதையெல்லாம் இழந்தார்கள். விழுக வைக்க, அதை விட்டு விழ வைக்கிறோம். வஞ்சிக்கப்படுகிறது. கவிழ்த்து போடுறோம். அப்படியெல்லாம் இல்லை. அது அந்த விருட்சம் பார்வைக்கு அந்த விருட்சம் பார்வைக்கு இன்பமா இருக்கு. இப்படிதான் எல்லாம் பிசாசு காட்டுறான். இதெல்லாம் பாரு, இதெல்லாம் நீ அனுபவிக்கலாம். யார் சொன்னது? சிலர்லாம் சொல்லுவாங்க, முதல்ல எல்லாத்தையும் அனுபவிச்சிடலாம், இதெல்லாம் கடவுள் தானே படைச்சாரு, நல்லா குடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம், போதைப் பொருட்களை அனுபவிக்கலாம், பாவத்தை அனுபவிக்கலாம், விபச்சாரம், வேசித்தனம், துன்மார்க்கமான வாழ்க்கை, திருடு, கொள்ளை, ஊராட்சி, உலையில போடுறது, இப்படி பொல்லாத காரியங்கள், பாவ வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்கத்தானே அது பார்வைக்கு இன்பமாக இருக்கும். உலக காரியங்கள்
உலக ஆடம்பரங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டது எல்லாம் எல்லாம் நமக்காகத்தானே படைக்கப்பட்டது என்று பிசாசு தந்திரமாய் வஞ்சிக்கிறான். அன்றைக்கு ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்தான். பார்வைக்கு இன்பமானதை காட்டுகிறான். நீ வறுமையில் இருக்கிற, நீ கஷ்டத்தில் இருக்கிற, நீ இதெல்லாம் அனுபவி, நீ திருடு, நீ நல்லா இருக்கலாம், நீ வறுமையில கஷ்டம் படுற, உனக்கு எதுக்கு இந்த வறுமைகள், நீ ஏன் கஷ்டப்படணும், இதெல்லாம் ஆண்டவர் படைத்ததுதான், தப்பு கிடையாது. பார்வையில கொண்டு வந்து நிப்பாட்டுவான். என்ன செய்வான்? அந்த விருட்சம் பாத்தீங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, புசிப்புக்கு நல்லது. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. பார்வைக்கு எப்படியானதா? அந்த அந்த முதல்ல புசிப்புக்கு நல்லது, அதுக்கு அடுத்ததான் பார்வைக்கு இன்பமானதா? புசிப்புக்கு நல்லது. முதல்ல இருந்து வாசிங்க சிஸ்டர். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. இது புசிக்கலாம்பா, நீ ஏன் கஷ்டப்படுற, நீ நல்லா சாப்பிடு. பார்வைக்கு இன்பமானது, பார்வையில கொண்டு வந்து நிப்பட்டணும். இது நல்லதுப்பா, இதை செய், இது தப்பு கிடையாது. யார் சொன்னது தப்புன்னு? பிசாசு ஆண்டவர் சொல்றாரு, திருடினா தப்பு, பொய் பேசினா தப்பு, இதெல்லாம் தவறானது. இவங்க 2 பேரையும் கொண்டு போய் அந்த உள்ள அதில் விட்டுருமா தோட்டத்தில். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னாச்சு? புசிப்புக்கு நல்லது, பார்வையில கொண்டு வந்து நிப்பாட்டுவான். இதெல்லாம் தப்பே கிடையாது, இதெல்லாம் அனுபவிக்கதான் ஆண்டவன், கடவுள் தானே படைத்தாரு. இதெல்லாம் உருவாக்குனது யாரு? எப்படி நயவசகமாய் சில உலகத்தினுடைய சிற்றின்பங்களை, ஆடம்பரங்களை, வசதிகளை எல்லாவற்றையும் காண்பித்து கவிழ்த்து போடுவான். கவித்தல்னா கவிந்ததுன்னா, உதாரணமா சொன்னா புரிகிறபடி, இப்போ ஒரு பஸ்ஸு கவிழ்ந்துச்சு, கரெக்டாக சொன்னாங்க, அப்பா பஸ்ஸு கவிழ்ந்துச்சு, போட்டோம் 2 பேரும் போகலாம். இங்கே எதுவும் பூச்சி கிடையாது, சுத்தம் பண்ணிட்டோம். அல்லேலூயா, அவனுக்கு ஏறி வந்துடும். சாதாரண உங்களுக்கு எனக்கும் அவங்க பாடம் சொல்லி கொடுப்பான். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது எப்படிப்பட்டதா? பார்வைக்கு இன்னைக்கு எல்லா பார்வை, கண்களின் இச்சை, உலக பைபிளில் சொல்லப்படுது, கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. ஏவாளுடைய மனதை கெடுத்தான். என்ன செய்யறான்? எப்படி கெடுக்கிறான்? எப்படி மனசு கெடும்? சில விஷயங்களை பார்க்கும்போது தான். அப்படிதானே? அது புசிப்புக்கு இன்பமா இருக்கும்பா, இப்போ நல்லா இன்பமா இருக்கும், நல்லது, நல்ல இன்பத்தை அனுபவிக்கலாம், சுகமா இருக்கும். பார்வைக்கு இன்பமானது, பாரு, நல்லா பாரு, நல்லா அந்த இதை வாங்கி குடி, நல்லா உன் கவலைகள் மாறும். பார்வைக்கு நல்ல இன்பம். முதல்ல ஏன் போறான்? அவன் பார்வையில் பார்க்குறான், ஆஹா இந்த ஒயின் ஷாப்பில் போனால் ஒரு கோட்ரு, ஒரு கட்டிங் போட்டால், ஒரு ஆஃப் குடித்தா என்ன ரொம்ப இன்பம், சொர்க்கமாக இருக்கும். பேசாது, சோத்திரம். இங்கே கவனி, சத்தியத்தை கவனி. இன்பமானது, ரொம்ப இன்பமாய் சில இன்பத்தை காட்டுமா. சொர்க்கத்தை போல இருக்கும். அது கடைசியில் நரகம். யோவானுடைய மனது வஞ்சிக்கப்பட்டது போல, கெடுக்கப்பட்டது போல உங்கள் மனதோ வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படிதானே பைபிளில்? பயந்திருக்கிறான், வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி காண்பித்து வஞ்சிக்கிறான், கவிழ்த்து போடுறான். பஸ்ஸு கவிழ்ந்துச்சு, இத்தனை பேர் செத்தான், இத்தனை பேர் காயம். இப்போ பஸ்ஸு நல்லா நிமிர்ந்து இருந்தால் தானே நல்லா அது கரெக்டாக போனால் தானே. ஒரு பைக்கு கவிழ்ந்துட்டான், ஒரு பஸ்ஸு கவிழ்ந்துட்டா, ஒரு லாரி கவிழ்ந்துட்டா, ஒரு டாடா ஏசி கவிழ்ந்துட்டா எப்படி இருக்கும்? நிறைய அழிவுகள், சேதங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான். அல்லேலூயா, பார்வைக்கு அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கவிழ்த்து போடுதல், கவிழ்த்து போட்டா சேதம் அதிகமாக இருக்கும், மரணங்கள் உண்டாகும், அழிவுகள் உண்டாகும். இன்னைக்கு தேவன் நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறார், நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார்.
இந்த உலகத்திலே பாடுகளையும் கஷ்டங்களையும், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. பாடுகளும் கஷ்டங்களும் வறுமைகளும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு சகஜமானது. தேவனே நம்மை அந்த பாதையில் நடத்துகிறார். ஏன்னா பரலோகத்துக்கு போகிற வாசல் இன்பமான வாசல் கிடையாது, விசாலமான வாசல் கிடையாது. அது சொகுசு ஆடம்பரமும் இச்சிக்கத்தக்கது கிடையாது, விருப்பம் போல வாழக்கூடியது கிடையாது. ஏன்னா எதுக்கு போயிட்டாரு தம்பி? கொஞ்ச நேரம் உட்கார வைக்கணும், சாப்பிட வச்சு வர வைக்கணும். இதுதான், இப்படிதான் பிசாசு வஞ்சிக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை. அது கொஞ்ச நேரம் சாப்பிடாத இருக்கிறதுனால நான் செத்தா போயிடுவோம். அதனால ரொம்ப வைராக்கியமா இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பார்வைக்கு இன்பமானது. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. அது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது. புசிப்புக்கு நல்லது. இது புசி, இது தப்பு இல்லை, இது குடித்தா தப்பு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் கடவுள் தான் படைத்தது என்று வஞ்சிக்கிறது, கவிக்கிறது. கிறிஸ்தவர்களே கவிழ்ந்து போகிறோம். சில விஷயங்களை பார்த்து அதை புசிக்கலாம், அது தப்பு கிடையாது, இங்கே போனால் தப்பு கிடையாது, அங்கே போனால் தப்பு கிடையாது, இதை செய்யலாம், இதையெல்லாம் கடவுள் தானே படைத்தார் என்று தவறான வழிகளில் நடத்தப்பட்டு கவிழ்த்து விடுகிறோம். எல்லாத்தையும் ஆடம்பரத்தை காமிச்சு கவிழ்த்துறோம், வசதியை காமிச்சு கவிழ்த்துறோம். பரலோகத்தின் வாசல் எப்படிப்பட்டது? இடுக்கமும் நெருக்கமானது. நீ ஏன் இடுக்கமா இருக்கிற? ஏன் நெருங்குற? நீ ஏன் வறுமையில் இருக்கிற? நீ ஏன் கஷ்டப்படணும்? நீ ஏன் இப்படியெல்லாம் இருக்கணும்? இதெல்லாம் தப்பே கிடையாது என்று கவிழ்த்து போடுகிறோம். அன்றைக்கு கவிக்கப்பட்டான் முதல் சிருஷ்டிப்பே சாத்தான் கவித்தான். இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில, சபைகளில் ஆவிக்குரிய ஜனங்களை, தேவனுக்காக வாழ்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறான். அதனால் விளைவு என்ன ஆகிறது? 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் வாசிங்க. அந்த பழ ஆசை, இந்த விருட்சத்தின் கனியின் ஆசை அவன் இச்சித்து அதில் விழுந்தபடியினால், கவிழ்ந்தபடினால் அவர்கள் ஏதன் தோட்டத்தை இழந்தார்கள். முதல்ல அவங்களை அழிக்கிறான். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். தகுதியே கிடையாது, நீ போ. துரத்திட்டார். அனுப்பிவிட்டார், துரத்தினார். மறுபடியும் வாசிங்க, 23 24 வாசிங்க. முதல்ல 6ஆம் வசனத்துல அவர்கள் கவிழ்ந்தார்கள், கவுத்துட்டான். எதை சொல்லுவாங்க? எதை சொல்லியா கவுத்தான்? எதுக்குமே அசைய மாட்டான். என்னத்தை சொன்னா, என்னத்தை கொடுத்தான், எதை வச்சு கவுந்துட்டாங்களப்பா. இந்த பொண்ணு கவுந்துச்சு, அந்த பையன் கவுந்துட்டான், அவங்ககிட்ட போய் சேர்ந்துட்டான். என்னத்தைப்பா, என்ன என் பிள்ளைய ஸ்ட்ராங்கா இருந்தான், அவன் இவங்ககிட்டலாம் போக மாட்டேன், சேர மாட்டேன்னு என்ன சொன்னானுங்களே தெரியல, என்ன பேசினாலும் தெரியல. அவன் அப்படியே கவுந்துட்டாமா, விழுந்துட்டாமா, அவங்களோட போய் சேர்ந்துட்டாமா. அந்த பன்னி கூட்டத்தோட போய் சேர்ந்துட்டான். கவிழ்ந்தார். முதல்ல கவுத்துட்டான். கிறிஸ்துவ வாழ்க்கையை வச்சு கவுந்துட்டான். ஒழுங்காக இந்த பரலோக பிரயாணம் அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி. ஒரு பாட்டு இருக்குது மலையாளத்தில். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டாம். அக்கறைக்கு யாத்திரை செய்யும், பரலோகத்தின் யாத்திரை, பரலோகத்தின் பயணம். இது பிரயாணம். இது கவிக்கப்படக்கூடாது. இது விசுவாச கப்பல். கவிழ்ந்து முழுகிருச்சு. கப்பல் கவிழ்ந்தா ஆகும் தண்ணியில முழுகிடும். கப்பல் கவர்ந்துட்டா தண்ணியில முழுகிடும், அழிஞ்சிடும். அது கப்பல் பயணம். இதுக்கு விசுவாச பயணம், பரலோகத்தின் பயணம். இந்த பயணத்தில் கவிக்கப்படக்கூடாது. அது சரியாய் போகணும். இச்சையில கவர்ந்துடக்கூடாது, உலக ஆடம்பரத்தை பார்த்து கவர்ந்துடக்கூடாது, பாவ இன்பங்களை பார்த்து பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லது. இது நல்லது, புசிக்கலாம், இது தப்பு கிடையாது. இங்க போலாம், விக்கிரகத்துக்கு படைத்தது அங்க போய் கலந்துக்கலாம், அந்த ப்ரோக்ராம் போட்டு தப்பு கிடையாது.
சினிமா அந்த கல்யாண திருவிழாவில் இதெல்லாம் கடவுள் உருவாக்குனது தானே, மனசுன்னு கொடுத்த நானும் தானே. சினிமா போட்டு ஜிங்கி ஜிங்கின்னு ஆடுறோம், நம்மளும் கூட சேர்ந்து ஆடலாம். ஸ்டேட்டஸில் போடுறது கிறிஸ்தவெல்லாம் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு பல சேட்டைகளை பண்ணி கவிழ்ந்து போகிறார்கள். பிசாசு கவிக்கிறான், முதல்ல கவிழ்ந்து போனார்கள். உலகத்தின் ஆடம்பரங்கள் வசதி எல்லாம் நமக்காக படைக்கப்பட்டது. அனுபவி ராஜா, அனுபவி, தப்பே கிடையாது. இப்படி அனுபவிச்சா தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து துணிகரமாய் நாம் வாழ்வோம் என்றால் பார்வைக்கு வாசிங்க அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமா இருக்கு. நீ பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கிறது, பார்க்கறதெல்லாம் போறது. உன் பார்வை தேவனுடைய பரிசுத்தமான பார்வையா இருக்க வேண்டும். செல்போன தவறான காரியங்களை பார்ப்பது, நாடகங்களை பார்ப்பது, சினிமா தியேட்டரில் யாரும் பார்க்கணும்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் திரையரங்கில் போய் சினிமாவை பார்க்கிறான். நான் ரசிகன்றான். பார்வைக்கு இன்பமாக தான் நல்லது, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமாக தான் காட்டுவான். தேவன் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி நாம் துணிகரமாய் வாழ்வோம் என்றால் அமெரிக்காவில் நடக்கிற வெனிசூலாவில் என்ன நடக்குது? அமெரிக்காவில் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமா இருக்குது. சொகுசா அனுபவிச்சபடினால்தான் தேவன் ஆயத்திருக்கிறார். 1,50,000 பேர் ஒரு வினாடியில், ஒரு நிமிஷத்தில் தேவன் அழித்து போட்டார். தேவனுடைய கோபம் பற்றி எறிகிறது. அழிவுக்கு நேராக நாம் போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமா இருக்கிறான். எல்லா பாவங்களையும் அனுபவிக்கலாம். ஆனாலும் தேவன் உன்னை நியாய தீர்ப்பிலை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீ மனம் புரிந்து செவி கொடுத்தால் தேசத்திலே நலமானதை புசிப்பாய், மாட்டமென்று எதிர்த்து நிற்பாய் என்றால் நீ தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய எச்சரிப்பு சத்தத்துக்கு எதிர்த்து நிற்பாய் என்றால் பட்டயத்துக்கு இரையாவாய். பட்டயம் என்ற தேவ வேதவசனம் என்ற பட்டயம், கொள்ள நோய் என்ற பட்டயம், பூமி அதிர்வுகள் என்று பட்டயம், சுனாமி என்ற பட்டயம், அழிக்கு தேவன் தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. பலவிதமான அழிவுகளை தேவன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். உலகம் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. உலகத்தோடு சேர்ந்து நாம் அழியாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். பிசாசு உன்னை கவிழ்த்து போட பார்க்கிறான். உலகத்தின் ஆசை, இன்பங்கள், பண ஆசைகள், பொருளாசைகள், ஆடம்பரங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எச்சரிக்கிறார். அந்த வசனத்தில் பாருங்க, 23, 24 வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போம் வழியை காவல் செய்ய ஜீவ விருட்சம். அது என்னப்பா? அந்த பழம் எப்படிப்பட்ட பழம்? ஜீவ விருட்சம். ஜீவனோடு இருப்பாய், மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எதை இழந்தான் பாரு, ஜீவ விருட்சம். மறுபடியும் வாசிங்க சிஸ்டர், எவ்வளவு தெளிவா இருக்கு. மனுஷனை துரத்தி விட்டான். அவன் அதை இச்சித்தான், தப்பில்லைன்னு அதை பறித்தான். இச்சை, ஆசை, பார்வைக்கு புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமாகுது. இன்னைக்கு அதை பார்த்து பறித்து இருபடியாக இழந்தான். அதை பறித்தபடினால் அதை வஞ்சிக்கப்படுறோம். அவன் மனசை கெடுக்கிறான். இன்னைக்கு அநேகருடைய மனசு கெடுக்கப்படுது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாலும் அந்த மனசுல தங்குவது கிடையாது. அது தண்டிக்கப்படுகக்கூடிய நிலைமையில வரும். நியாயத்திற்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகிறது. முதலே வஞ்சிக்கப்படுறது. அங்க பாருங்க, அங்க என்ன சொல்றாரு? அவர்களை துரத்தி விட்டார். ஆண்டவர் பார்த்தாரு, நான் சொன்னதை கேட்கல, கீழ்ப்படியில. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமை, வசனத்தை கேட்பது கிடையாது, ஆராதிக்கிறது கிடையாது, ஆவில நிறைவு கிடையாது. ஆவிக்குரிய அனுபவத்தை இழந்தார்கள். ஆவியின் அனுபவம், ஜப ஜீவியத்தை இழந்திருக்கிறோம். தேவனோடு உறவாடுவதை நாம் இழந்திருக்கிறோம்.
கவிழ்த்து போட்டார். எதையெல்லாம் இழந்தார்கள்? கவிழ்த்து போட்டார்கள், இழந்தார்கள். இதை பாருங்க, ஏதன் தோட்டத்தை எதை இழந்தானா? ஏதன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டார். ஆதாம் ஏவாளை என்ன செய்தார்? இதுக்கு மேல நீங்க தப்பு செய்தீங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியல, என் சத்தியத்தை கை கொள்ளல, நீ உலகத்துக்கு இச்சிக்கப்பட்ட, நீ வஞ்சிக்கப்பட்ட, நீ கவிழ்ந்துட்ட. சாத்தானுடைய திட்டத்துக்கு அவனுடைய ஆசை இன்பத்தை காமித்து உன்னை கவிழ்த்து போட்டான். நீ விழுந்துட்ட. இனிமேல் நீ தகுதியற்றவன். தோட்டத்தில் இருக்க, ஏதன் தோட்டத்தில், தேவன் படைத்த தோட்டத்தில், தேவன் உருவாக்குற தோட்டத்தில் இருக்க நீ தகுதி இல்லை. தோட்டம் தேவனுடைய சபையா இருக்கிறது. அழகான தோட்டம், தேவன் படைத்த தோட்டம். இந்த தேவன் அழகான இந்த சபையில, இந்த அழகான இந்த தோட்டத்தை விட்டு தேவன் நீ இருக்க தகுதி இல்லை. உன் பாவ வாழ்க்கை, விபச்சாரத்தின் வாழ்க்கை, ஆலமர வாழ்க்கை, உலகத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுக்கு விரோதமான பாவ வாழ்க்கை, தேவனுடைய சபையை விட்டு அநேகர் போகிறதுக்கு காரணம் என்ன? சபையில் நிலை நிற்பதில்லை. சபையை விட்டு தேவன் துரத்தப்படுறான். நம்ம துரத்த வேணாம். அவன் தவறான பாவ வாழ்க்கை, தேவனோட இருக்க முடியாது. சத்தியத்தை கேட்காதபடி, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைக்கு சாய்ந்து போக காலம் தேவன் துரத்துகிறான், அனுப்பிவிட்டான். ஓ, இனிமேல் உனக்கு இங்க இடம் இல்லை. வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்தின் போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தை நம்ம துரத்தி விட்டா கூட உள்ள நுழைஞ்சிட போறானே. ஆண்டவர் சுடர் ஒளி பட்டயத்தோட காவல் வைத்தாராம். துரத்திலும் மறுபடியும் வந்துட போறான். கஷ்டம் தாங்காம உலகத்தின் போராட்டத்தாங்க. ஜீவ விருட்சம், பாவம் இல்லாத வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, மரணம் இல்லாத வாழ்க்கை, தேவனோடு கூட எப்பொழுதும் இருக்கிற வாழ்க்கை. எதை இழந்தான் பாருங்க, விழுந்தான், கவிழ்த்து போட்டான். எவ்வளோ பெரிய இழப்பு. இன்னைக்கு தேவனுடைய காரியங்களை இழந்திருக்கிறார்கள். மனக்கண்கள் திறக்க முடியும். உன் கண்கள் திறக்கப்படான். ஆண்டவர் மனக்கண்களை தேவன் திறந்தார். பிசாசனம் அதெல்லாம் தப்பில்லை. உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவனை போல ஆவாய். எப்படியெல்லாம் வஞ்சித்து கவிழ்த்து போட்டான் பாருங்க. அதை எடுத்து வாசிக்க வேண்டாம். துரத்தி விட்டு காவல் செய்து ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர்ஒளி பட்டயத்தையும் வைத்தார். 23 வருஷம் அது 24. இப்படி தேவன் வைத்தார். நீ மேல் உள்ள வந்துடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் எவ்வளோ கிருபையாய் ஏதேன் தோட்டத்தை போல ஒரு நல்ல சபையை தேவன் தந்திருக்கிறான். இங்க வந்தா உனக்கு ஜீவ விருட்சம், அழிவில்லாத ராஜ்யம், அழிவில்லாத ஆத்மாவா நீ மாறுவாய். ஒன்று பாவம் செய்கிற ஆத்மா சாவும், அழியாத நரகம், அழியாத ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த அழியாத ஜீவ விருட்சம்னா அழியாத ஒரு வாழ்க்கை. உனக்கு அழிவே கிடையாது, ஜீவனோடு இருப்பாய். ஜீவ விருட்சத்தின் கனி, தேவனோடு இருக்கிற அனுபவம். பாவம் என்னைக்கு செய்து இச்சிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு அவன் அழிந்தானோ அன்னைக்கே தேவன் திரத்தி விடுகிறான். உனக்கு இனிமேல் இங்கே இடம் கிடையாது, தோட்டத்தில் இருக்க நீ தகுதி இல்லை, என்னுடைய கட்டளையை மீறிட்ட, என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, கீழ்ப்படியில, உடன்படிக்கை மீறிட்ட. அஞ்ஞான தேவனுடைய ஜனமே, நாம் கிறிஸ்துவில் என்றால் தேவனுடைய கட்டளையை கை கொள்ள வேண்டும், உடன்படிக்கை மீறக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்புக்கு நாம் சத்தியத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். மாற்றம் என்று சொல்வோம் என்றால் பட்டயத்துக்கு இரையாகும். அதனால தான் தேவன் உலகத்தை நியாயத்தீர்த்து கொண்டிருக்கிறார், அழித்துக் கொண்டிருக்கிறார். அழிவுகளில் பார்க்கும் பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது.
கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம், இனி பாவத்தை செய்யாதே, மனம் திரும்பு, உன்னை திரட்டி விட்டாய். இன்றைக்கு கர்த்தர் சபையில சேர்க்கிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்பி வா என்று அழைக்கிறார். அன்னைக்கு திரட்டி விட்டு தூதலை வைத்து பாதுகாத்தார். இன்னைக்கு ஏதேன் தோட்டத்தை சபையை திறந்து வைத்திருக்கிறார். இரக்கமுள்ள தேவன். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார். திறந்த வாசலை வைத்திருக்கிறார். பரலோகத்தின் வாசலை திறந்திருக்கிறார். ஜீவ விருட்சமாகிய கனியை போல ஆண்டவர் ஜீவ விருட்சமாய் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். உனக்கு விருட்சத்தின் வழி, பரலோகத்தின் வழி திறந்திருக்கிறார். தோட்டத்தின் ஏதேன் தோட்டத்திலே உனக்கு அடைக்கப்பட்டது, ஆனால் தேவன் திறந்திருக்கிறார். எனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்தாலும் வந்துட்டு மறுபடியும் இச்சிக்கப்பட்டு மறுபடியும் துணிகரமாய் பாவம் செய்து கர்த்தர் திரட்டத்தக்கதாய் கவிழ்த்து விடுகிறான். விழுந்து போகிறார்கள், நரகத்துக்கு போகிறார்கள். அங்க 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 மரணமே கிடையாது. அங்க என்னாலுமோ ஐயோ ஐயோ நரகத்தில வேதனையான வாழ்க்கை வேண்டாம். தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஏதேன் தோட்டத்தை விட்டு திரட்டி விட்டார். திரட்டப்பட்டவர்கள் இன்னைக்கு ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிறார். என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே அங்க என்ன செய்யறாரு? அந்த பாயிண்ட் மட்டும் வாசிங்க. ஜீவ தோட்டத்தை விட்டு அனுப்பி விட்டார். என்ன செய்தாரா? தோட்டத்தை விட்டு வாசிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு மனுஷனை துரத்தி விட்டார். துரத்திட்டார். போ, மனுஷனை துரத்தி விட்டார். நீ தப்பு செய்கிற போன் துரத்திட்டார். இன்னைக்கு ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக, பாவத்துக்காக, அந்த கீழ்ப்படியாமைக்காக, இச்சைக்காக, அந்த வஞ்சிக்கப்பட்டு கவிக்கப்பட்ட மனுஷன் தேவனுடைய விருட்சத்தின் ஜீவ விருட்சம், தேவனோடு மகிமையான ஒரு வாழ்க்கை, மேன்மையை இழந்தார்கள், மகிமையை இழந்தார்கள், கவிழ்ந்தார்கள், விழுந்தார்கள். தேவனுடைய பாவத்துக்கு செய்து தேவனுடைய பிரசனத்தை, மகிமையை எழுந்ததை திரும்பவும் தரும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் உனக்காக மரித்தார். பாவத்திலிருந்து உன்னை மீட்கும்படியாக, நீ இழந்ததை உனக்கு திரும்ப தரும்படியாக, உன்னை மறுபடியுமாக தோட்டத்திலே சேர்க்கும்படியாக, பரலோகத்தின் தோட்டமாகிய பரலோகத்தின் சபையிலே பரலோகத்திலே உன்னை சேர்க்கும்படியாக தேவன் வாசலை திறந்திருக்கிறார். மனுஷனை கட்டி இருக்கிறார். அன்பின் கயிறாலே கட்டி இருக்கிறார். பாவியை மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாக உனக்காக அவர் பாவத்துக்கு அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். உனக்காக மரித்தார். உன்னை மீட்கும் பொருளாக, உன்னை சேர்த்துக் கொள்ளும்படியாக தள்ளப்பட்ட உன்னை அவர் உனக்காக தள்ளப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தப்பட்டார், காயப்பட்டார், கொடூரமான மரணத்தை அடைந்தார். எல்லாம் உனக்காகத்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. துரத்தப்பட்ட உன்னை சேர்த்து கொண்டார், அரவணைத்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் பண ஆசை. அது பண ஆசையினாலே, ஆசை, உலக ஆசை, ஆடம்பரமான ஆசை, எல்லாத்தையும் பார்க்கறதெல்லாம் ஆசைப்பட்டு கவிழ்ந்து விழுந்து வஞ்சிக்கப்பட்டு துரத்தப்பட்டார்கள். தேவன் படைத்த அந்த முதல் மனிதனை திறத்த. இன்னைக்கு அநேகருடைய சபையில் நிறைய பேர் விரட்டப்படுகிறார்கள். சிலர்லாம் வேணான்னு விபச்சாரம் பண்ணுற சபையில் வச்சுக்குவாங்களா? ஒரு மனைவி வச்சுன்னு இன்னொரு மனைவி வச்சுருந்தா அந்த சபையில் அவனை வச்சுருவாங்களா? திறத்து விட்டுருவான். போ, வெளியே போ, உனக்கு விபச்சாரம். ஒரு ஊழியக்காரன் தவறு செய்தால் இன்னொருத்தருடைய மனைவியோட தொடர்பு இருந்தாக்கா அந்த ஊழியக்காரன் சொல்கிறது கேட்பாங்களா? அவ்வளோ விரட்டி விடுவான். சொல்கிறது கேட்க மாட்டான். சபைக்கு அந்த ஸ்தாபனம்னா அந்த ஸ்தாபனம் வெளியே அனுப்பிச்சிடும். நீ தகுதி இல்லை, போ, வெளியே போகணும் அனுப்பிச்சு துரத்தப்படுகிறது. ஆசை கட்டுப்படுதணும். ஆசை, இச்சை, இச்சித்து வஞ்சிக்கப்படுதல். இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு அநேக வாலிபர்கள் வஞ்சிக்கப்படுறோம். கண்ணின் ஆசை, ஜீவனத்தின் பெருமை, இச்சிக்கிறது. இப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு பயந்து வாழ்கிற காலம் இது. தேவனுக்கு மகிமை. அடுத்தவை பண ஆசை. 26:15 மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு
என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். பாருங்க, பண ஆசை. மேல் வசந்த வாசிங்க. 26:15 தானே வாசிங்க. மத்திய சுவிசேஷம் 26:15 14 வாசிங்க. அப்பொழுது பன்னிருவரில் இன்னும் 13 வசனம் வாசிங்க. அப்பொழுதுனா எப்பொழுது? இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கோ பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவனை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போது 26ஆம் அதிகாரம் தானே, மத்திய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. அப்பொழுது பன்னிருவரில், அதாவது 12 பேர் சீசர்களில், அப்பொழுது 12 சீசர்களில் ஒருவனாகிய குறிப்பிட்டு சொல்றாரு. 12 சீசர்ல தேவனுடைய ஊழியக்காரன் தான், சீசன் தான். சீசர் யாரு? தேவனுடைய ஊழியன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், தேவனுக்காக சேவை செய்கிறவன், தேவனோடு இருக்கிறவன். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம், தேவனோடு இருக்கலாம், சபையில் இருக்கலாம், ஆவிக்குரிய சபைன்னு கூட சொல்லலாம். நான் 40 வருஷம் 50 வருஷம் விசுவாசினா, பழைய விசுவாசி, பழைய பெருசாரி என்னமுன்னாலும் சொல்லலாம். அங்கே இருக்கிற 1000 பேர் 1,00,000 பேர் கூடி ஆராதிக்கிறீர்கள். 12 ஒருவன் ஆகிய 12 லட்சமாக இருக்கலாம், 12,000 பேர் இல்லை, நீ ஒருவனாக இருக்கலாம். நீ யாராக இருக்கிறாய்? தேவனுடைய மனுஷனா இருக்கிறாயா? ஆவிக்குரியவனா இருக்கிறாயா? உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிறாயா? வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ், ஆமா யூதாஸ், தேவனுடைய சீசன், தேவனுடைய மனுஷன் யூதாஸ் என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். பாருங்க, யாரை காட்டி கொடுக்குறாங்க? ஏசப்பாவை. அன்பாய் ஆண்டவரை அழைத்தார், உலகத்திலிருந்து மீட்டெடுத்தார், பரலோகத்தின் மேன்மையை காண்பித்தார், ரட்சிப்பை கொடுத்தார். ஒருத்தன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாக சும்மாவா? அவனை வேர்பிரிக்கிறார், அவனை அபிஷேகிக்கிறார். அவனுக்கு உலகத்திலே பெரிய அந்தஸ்து. ஆண்டவருக்கு சேவை செய்து சாதாரண காரியமா? ஒரு பண ஆசை யூதாசை கவிழ்த்தது. இன்றைக்கு பண ஆசை தான். நாட்டுக்கு நம்ம வேலைக்கு போகிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, ஒரு வீடு பத்தாதுன்னு இன்னொரு வீடு வாங்குறது. ஒரு இடத்துல ஒரு கவிஞன், ஒரு உலகத்து மனுஷன் ஒரு பேச்சுப்பாட்டில் சொல்கிறான், நிலம் அவனை எங்கடா வாங்குது, நான் தானே அவனை வாங்கினேன், அவங்க தாத்தாவை நான் தான் வாங்கினேன், அவங்க அப்பனையும் நான் தான் வாங்க போகிறேன், அவன் வருங்கால சந்ததியெல்லாம் நான் தான் வாங்க போகிறேன். இன்றைக்கி 1 ஏக்கரு 100 ஏக்கரு 200 ஏக்கரு கோடி கோடியாக சேர்க்குறான், இடங்களை வாங்கி வாங்கி என்ன வாங்கி போடுறான்னு நினைக்கிறான். அவன் என்ன வாங்கலை, நான் தான் அவனை வாங்குறேன். அவன் கடைசி என்கிட்ட தான் வந்து சேருவான். பண ஆசை, பொருள் ஆசை, உலக ஆசை, ஆடம்பரத்தின் ஆசை, அந்தஸ்து, இப்படிப்பட்ட காரியங்களை காண்பித்து யூதாசை வந்தித்தது பண ஆசை. பணம் சம்பாதிக்கணும், வேலை செய்யணும், ஆண்டவரை மறந்து விடுவது, தேவனை விட்டு உன்னை கவிழ்த்து போடுகிறது. உன்னை கவிழ்த்தது என்ன? பண ஆசை. பண ஆசை தான் என்ன செய்யுது? கவிழ்த்தது. இன்னைக்கு சபையில் ஆவிக்குரிய சபையாக இருந்தாலும் சரி, நீ சபை கிறிஸ்தவனாக நீ ஒரு கிறிஸ்தவன் என்றால், தேவன் உன்னை அழைத்தது உண்மை என்றால், இந்த உலகத்தில் உன்னை வேர்பிரித்தது உண்மை என்றால், உனக்காக இயேசு மரித்தது உண்மை என்றால், உன்னை தேவன் கொண்டு வந்தது என்றால், உலகத்தினுடைய மேன்மையோடு தேவனுடைய மேலான மேன்மை அழியாதது, தேவனுடைய ராஜ்யம் அழியாதது. உலகத்தில் காண்கிற சிற்றின்பங்கள், பணங்கள், பொருளாதாரங்கள், சொத்து சொகுசு எல்லாம் அழிவுக்குரியது, நிலையற்றது, நிரந்தரம் இல்லாதது. எதுவுமே இந்த உலகத்தில் சொந்தம் கிடையாது. ஒரு குடி மண்ணு கூட சொந்தம் கிடையாது. ₹1 ஒற்ற இன்னைக்கு உலகத்தார்களுடைய மரணத்தை பாருங்க, நெத்தியில் ₹1 ஒட்டுறாங்க, எனக்கு ₹1 கூட சொந்தம் இல்லை. இடையில நான் பார்த்தேன், ஏதோ
அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவத்தில் ஆசைப்பட்டாங்கன்னு அந்த 5 பவுன் 10 பவுன் நகையோடு புதைச்சாங்க. அன்னைக்கு நைட்டே தோண்டி அந்த செயின் எடுத்துட்டான். ஆசைப்பட்டு நகையோடு புதைச்சா அன்னைக்கு இரவே தோண்டி எடுத்துடுறான். உனக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. நிர்வாணியாய் வந்தால் நிர்வாணியாய் போகிறாய். இருக்கிற காலங்களிலே நாம் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிறதை விட இந்த உலகத்திலே வேற மேன்மை அல்ல. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாது இருப்போமாக. நாளானது எவ்வளவாய் சமீபித்து இருக்கிறதோ, நாள் தேவனுடைய நாள், அவருடைய வருகையின் நாள். இயேசு சீக்கிரம் வெளிப்பட போகிறார். உலகத்தை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார். உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார். உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. இனி காலம் அல்ல, இனி காலம் செல்லாது. தேவன் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு சீக்கிரம் வெளிப்பட போகிறார். பண ஆசை, உலகத்தின் மேல் ஆசைப்பட்டு தேவனை விட்டு பின்வாங்கி போக வேண்டாம். தேவனை விட்டு விடுவீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன். அதனால தான் எலிசாவின் 101 நொடியில, ஒரு நிமிஷத்துல 60 நொடியில எல்லா ஐயோ 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 கதறுகிறான். பிள்ளைகள், மனைவி, எல்லாவற்றையும் சொத்து சுகம் எல்லாம் இழந்தார்கள். எதுவுமே நிலையல்ல, நிரந்தரம் இல்லை. ஒரு அசைவு தான், எல்லாமே ஆடி போயிடும். உயிர் நிரந்தரம் அல்ல, எல்லாம் கைவிட்டு போயிடும். எதுவுமே நிலையானதல்ல. பரலோக ராஜ்யம் மட்டுமே நிலையானது. தேவனுடைய ராஜ்யம் மட்டுமே நிலையானது. நாம் அதில் மாத்திரம் நிலைத்திருக்க வேண்டும். சபை கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிறதை விட்டுவிடக்கூடாது. பைபிள் வாசிப்பதை விட்டுவிடக்கூடாது. வீட்டு ஜபம், குடும்ப ஜபம், கூடி ஆராதிக்கிறதை விட்டுவிடக்கூடாது. குடும்ப ஜபத்தை விட்டுவிடக்கூடாது. அன்னைக்கு தான் வேலைக்கு போகிறது. ஓய்வு நாள், சபை பரிசுத்த ஆராதனை, தேவன் படைத்த நாள். ஓய்வு நாளை ஓய்ந்திருக்க பண்ணினான். கர்த்தருக்காகவே அதை படைக்கப்பட்டது. பணம் சம்பாதிக்கவோ, பொருள் சம்பாதிக்கவோ, உலகத்தில் ஆடம்பரத்தை சேர்த்து வைக்கவோ, பெரிய ஆளோ, பெரிய அந்தஸ்தாகணும், கோட்டீஸ்வரன் ஆகணும், அம்பானி ஆகணும் என்று எவ்வளோ சேர்த்தாலும் ஒரு வினாடியில தேவன் அசைப்பார் என்றால் அழிவு வரும். அந்த அழிவுக்கு தப்ப முடியாது. ஒருவரும் தப்ப முடியாது. தேவனுடைய பார்வையிலிருந்து, தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து ஒருவரும் தப்ப முடியாது. தேவனை விட்டு விட வேண்டாம். தேவனை விட்டு பின்வாங்க வேண்டாம். பணத்துக்கு பின்னாடி ஓட வேண்டாம். உலகத்துக்கு பின்னாடி ஓட வேண்டாம். தேவனுக்குரிய நாளை தேவனுக்கே கொடுப்போம். ஆராதிக்கிற நேரத்தில் தேவனை ஆராதிப்போம். சபையை நாம் ஆராதிக்க ஒழுங்குக்குள் கொண்டு வருவோம். கண்டிப்பாக பிள்ளைகளை வழங்க, கண்டிப்பாக நாம் வளர்ப்போம். குடும்பமாக நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனை விட்டு பின்வாங்குவோம் என்றால் கொடுக்க தெரிந்த தேவன் இழக்க வேண்டியதாக வரும். நம்மளை விட்டு எல்லாம் போயிடும். எல்லாம் தேவன் கொடுக்கவும் செய்வார், எடுக்கவும் செய்வார். தேவனுடைய நியாய தீர்ப்பு வித்தியாசமாக இருக்கும். அழிவை நாம் தேடிக்கொள்ள வேண்டாம். தேவனை விட்டு போவோம் என்றால் நமக்கு அழிவு காத்திருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. மாற்றமின்றி எதிர்த்து நிற்போம் என்றால் பட்டயத்துக்கு இரையாவோம். யாரும் காப்பாற்ற முடியாது. எந்த ஊழியக்காரர்கிட்ட காப்பாற்றிடுவார் நம்ம? அது எந்த ஊழியக்காரனும் எந்த சபையும் யாரும் தேவனை விட்டு பாவம் செய்து தேவனை மறுதலித்து தேவனை ஆராதிக்கிறதை விட்டு இஷ்டம் போல வாழ்ந்தால் யாரும் காப்பாற்ற முடியாது. வேதவசனமாகி பட்டய நியாயத்திற்கும் பரலோகத்தை நாம் இழக்க வேண்டியதாக இருக்கும் வரும். கவித்து போட்டான். தேவனுடைய ராஜ்யத்தை இழப்போம். பண ஆசைக்கு இடம் கூடாது இருப்போமாக. உலக ஆடம்பரத்துக்கு, உலக ஆசைக்கு இடம் கூடாது இருப்போமாக. ஆசை இன்பங்களுக்கு இடம் கூடாது இருப்போமாக. கண்டிப்போடு பிள்ளைகளை வளர்ப்போமாக. கண்டித்து அவர் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். இந்த கடைசி காலம் தேவன் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். வெனிஸ்ரால ஒரு பகுதி அப்படியே சிவப்பு நிறமா மாறிச்சான். நியாய தீர்ப்பு அது அடையாளம். வெளிப்படுத்தல் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வருகை நாட்களிலே
உலகத்தில் சந்திரன் சிவப்பாக மாறும், சூரியனும் சந்திரனும் சிவப்பாக மாறும். உலகத்தை நியாயத்திற்கு அடையாளம் ரத்தமாக மாறும். மனம் திரும்ப வேண்டிய காலம் இது. தேவனிடத்திலே வரக்கூடிய காலம், ஜெபிக்கக்கூடிய காலங்கள் இது. உபவாசம் எடுத்து ஜெபிக்கக்கூடிய காலம், குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிற காலம். இரவு பகலும் நாம் ஜெபிக்க வேண்டும், வேத வசனம் வாசிக்க வேண்டும், ஆவிக்குரிய ரீதியில் வளர வேண்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பில் தப்ப முடியாது. பாருங்க, ஒருத்தன் கூட தப்பிக்க முடியல. ஒரு வினாடியில் அழி வரும்பொழுது யார் தப்பிக்க முடியும்? வருமுன் காப்போம் என்று ஆண்டவர் சத்தியத்தின் மூலியமாய் வசனத்தின் மூலியமாய் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். யூதாஸ் பண ஆசையினால தான் கவிழ்ந்தான், விழுந்தான். அப்போஸ்தலர் 1:24 அப்போஸ்தலர்கள் பட்டணத்தை இழந்தார்கள். பட்டணத்தை இழந்தார்கள். இங்க வாசித்து பாருங்கள், பட்டணத்தை இழந்தார்கள். பட்டணத்தை வீதியெல்லாம் சுத்தம் பண்ணாம ஒரு பாட்டை பாடுகிறது. பட்டணத்தை வீதியெல்லாம் சுத்தம் பண்ணாமே, பட்டணத்தை வீதியெல்லாம் சுத்தம் பண்ணாமே, அங்கே ஆடுவோரும் பாடுவோம் கொடா கோடியே, அங்கே ஆடுவோரும் கொடா கொடா கோடியே, நாமுள்ளோரும் அமே நாமுள்ளோரும் பட்டணமாது பட்டணமாது நமது நாதரேசு பட்டணத்தின் வீதியெல்லாம் சுத்த பொண்ணாமே, பட்டணத்தின் வீதியெல்லாம் அங்கே பாடுவோர் கொடா கோடியே, அங்கே ஆடுவோரும் பட்டணம். இந்த பாட்டுக்காரன் பாடியா, பட்டணத்தின் வீதியெல்லாம் சுத்த பொண்ணா. பண ஆசை வேணாம், பொண்ணு ஆசை வேணாம், பொருளாசை வேணாம், உலகத்தை ஆசைப்பட வேண்டாம். ஆண்டவரை ஆராதிக்கிற நாள்ல ஓய்வு நாள் இது, ஓய்வு நாள் இது, தேவனை ஆராதிக்கிற நாள், பரிசுத்த ஓய்வு நாள் இது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது முக்கியமான நாள், தேவனுடைய நாள். இது தேவனுக்குரிய நாள், தேவனுக்கு மாத்திரமே செலுத்த வேண்டும். இதை நாம் விட்டு போம். உலக ஆசை, வேலைக்கும் பணத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் உலகத்தின் ஆடம்பரத்துக்கும் நாம் போவோம் என்றால், இச்சிக்கப்படுவோம் என்றால், ஆசைப்படுவோம் என்றால், அந்த பட்டணத்தின் வீதியை சுத்த பொண்ணுக்கு போக முடியாது. அந்த பட்டணம் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா? சுத்த பொண்ணா, அல்லேலூயா, சுத்த பொண்ணா இருக்கு, அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அங்க பாருங்க, பட்டணத்தை இழந்தார்கள். வாசிங்க அப்போஸ்தலர் 1:24. அப்போஸ்தலர் எழுதின நிருபம் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். எல்லாருடைய இருதயம் தெரியும். உன் இருதயம், ஆண்டவராக இயேசு சொல்றார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழணும். இயேசு விரும்புகிறது போல வாழணும். நான் உன்னை காண்கிற தேவன், உன் நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறான். நம்ம எப்படி நினைக்கிறோம், எப்படி வாழுறோம் கண்டிப்பா இருக்கணும். கர்த்தருக்காக வாழணும்னா பக்தியா இருக்கணும். இது தவறு, நீ இப்படி பண்றது தவறு, பேசக்கூடாது, நீ ஏற்றுக்க கூடாது, தப்புனா தப்பு தான். நீ நரகத்துக்கு போயிட்டு நான் பரலோகத்திலிருந்து நான் உன்னை பார்க்கணுமா? அங்கே லாசரு என்ன செய்கிறான்? அங்கே அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்? ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிற லாசரை பார்த்து, என் சகோதரன் இங்கே வந்துடக்கூடாது, ஐயோ லாசரு அங்கே கஷ்டப்பட்டான், வறுமையில் இருந்தான், தேவனுடைய ராஜ்யத்தில் ஆபிரகாமுடைய மடியில் படுத்து இளைப்பாறுகிறான். ஐயோ நான் வேதனை அடிக்கிறேன், நீ இப்போ தாயும் தகவனும் பரலோகத்தில் இருந்து உன் பிள்ளைங்க நரகத்தில் வேதனை பண்ணுமா? சபை ஆராதனை விட்டுட்டு தேவனை ஆராதிக்கத்தை விட்டுட்டு தேவனை தேடாம பைபிள் வாசிக்காம பாவ வாழ்க்கையில் பரிசுத்த ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரியவனாக இருந்து திடீர்னு எல்லா ஆசைக்கு இடம் கொடுத்து
தேவனை விட்டு பின்வாங்கி நரகத்துக்கு போய் அந்த அக்கினியும் கொடுமையும் வேதனையும் அனுபவிக்கிறது நமக்கு ஆசையா? அது பார்க்க கொடூரமா இருக்காதா? அதை ஏன் நம்ம கண்டிக்க கூடாது? நீ என்னை எதிர்த்தாலும் பரவாயில்ல, என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, என்னை வேணாலும் நீ போனாலும் பரவாயில்ல, நீ நரகத்துக்கு போகக்கூடாது. பரலோக ராஜ்யம் மேன்மையானது. இந்த பூமியில நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கண்டிக்கப்பட முடியும், சொன்னா கேட்கப்பட முடியும். மறைத்த பிற்பாடு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு மீட்புக்கு ஒரு வாய்ப்பு, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் நரகம், நீ தப்பு பண்ற, இது வேண்டாம், இது நிலையற்றது. ஆண்டவரை தேடினால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட கொடுப்பாரு. ஆண்டவரை தேடினா நிறைய கிடைக்கும். ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு எவ்வளோ சேர்த்தாலும் எல்லாம் இல்லாமல் போயிடும். வேணாம், அது நினைக்காது. தேவனை பற்றிக்கொள்வோம். தேவனை தவிர, தேவனுடைய ராஜ்யத்தை தவிர இதெல்லாம் மேலானது அல்ல. இதெல்லாம் அழிவுக்குரியது, அனித்தியமானது. ஒரு வினாடியில தேவன் குலுக்கி பூமி அதிர்ச்சியில் அழிச்சிடுறாரு. எவ்வளோ கோடிக்கணக்கான ஆடம்பரமான பில்டிங்கள், சொத்துக்கள், உயிர்கள் எல்லாம் அழிந்து போகிறது. அழிவுக்குரியது. அழியாத ராஜ்யத்தை விட்டுவிடாதே. உலகத்தை தேவனை தேடுகிற நேரத்தில் தேவனை தேடு, பாடுற நேரத்தில் பாடு, ஆவில நிறை. தேவனை கண்டிப்போடு வளர்க்கணும். கண்டிப்பு இல்லாத சீர்கேடான பிள்ளைகளாக போயிடும். கண்டிக்கப்படாத இடத்துல விழுந்து போகும். பண ஆசை. அவன பட்டணத்தை வாசிங்க. எல்லாரும் இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் எனப்பட்டவன், எல்லாருடையும் இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தரே ஏசப்பா. யூதாஸ் எனப்பட்டவன் தனக்குரிய, யூதாஸ் எனப்பட்டவன் தனக்குரிய இடத்துக்கு, பாருங்க, யூதாஸ் எனப்பட்டவன் தனக்குரிய இடத்துக்கு. தனக்குரிய இடம் என்ன? உனக்கு எங்க இடம்? ஆண்டவருடைய இருதயத்தில் உனக்கு ஆண்டவர் இடம் கொடுத்திருக்கிறார். பாவ இடத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்தார். உலகத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்தார். உலக ஆடம்பர ஆசையிலிருந்து உன்னை மீட்டெடுத்தார். நரகத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்தார். அந்த நரகமாகிய நிலையான இடத்திலிருந்து வேதனையும் வலியும் அழியாத வேதனை, ஐயோ ஐயோன்னு கொடுமையான அந்த கொடுமையிலிருந்து உன்னை, அந்த இடத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து என்ன இடம் கொடுத்தாலும் நிரந்தரமான, மறுபடியும் வாசிங்க, எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் எனப்பட்டவன் தனக்குரிய அவனுக்குரிய இடம், தனக்குரிய இடம், அவனுக்குரிய தேவனிடத்தில் ஒரு இடம், தேவனோட ஒரு பங்கு, தேவனோட இணைந்து ஊழியம் செய்தான். எப்படிப்பட்ட ஒரு இடம் பாருங்க. நல்ல இடமா கிடைச்சி வாங்கினீங்களா? நல்லா அங்கே தண்ணி கிடைக்குமா? சொல்லுவோம். ஒரு நிலம் வாங்கினியே, நல்ல இடமா? நீ ஒரு வீடு பார்த்திய, நல்ல வீடா? நல்ல இடமா? உங்கள் வீடு கட்ட தகுதியான இடமா? நல்லா புரிஞ்சுங்க. தேவனிடத்தில் உனக்கு ஒரு இடம், தேவனிடத்தில் உனக்கு ஒரு பங்கு, தேவனுடைய ராஜ்யமாகிய இடமாகி அங்கு நல்ல இடம். தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும், தனக்குரிய இடத்திலே போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும், இந்த அப்போஸ்தல பட்டணத்தையும் அப்போஸ்தல பட்டணமா பட்டத்தையும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரே தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, பட்டத்தை இழந்தான். எதெல்லாம் இழந்தான்? அந்த மெயின் பாயிண்ட் வாசிங்க மேல கொஞ்சம். யூதாஸ் எனப்பட்டவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்துட்டான். அவன் தனக்குரிய ராஜ்யத்தை இழந்துட்டான், ஊழியத்தை இழந்துட்டான், மேன்மையை இழந்துட்டான், அந்தஸ்தை இழந்துட்டான். பண ஆசை, இந்த பண ஆசை ஒரு மனிதனுக்கு வந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். வறுமையில் இருக்கும்போது, கஷ்டமா இருக்கும்போது, நல்லா பாருங்க, வறுமையிலும் கஷ்டத்திலும் இருக்கும்போது என்ன செய்வாங்க?
வறுமையிலும் கஷ்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர் நல்லா தேடுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க. நல்லா கவனிங்க. ஒன்றுமே இல்லாத போது ஆண்டவரோடு ரொம்ப வசதிகள், பணங்கள், ஆசீர்வாதங்கள், நிறைவுகள் வரும்பொழுது கரெக்டாக ஆலயத்துக்கு வருவாங்க, குடும்பமாக வருவாங்க. நடந்து வரும்பொழுது, பஸ்ஸில் வரும்பொழுது பக்தியாக இருப்பாங்க. தேவ பக்தி உள்ளவர்கள் பக்தியாக இருப்பாங்க, தேவ பக்தியாக இருப்பாங்க. தேவனை உண்மையாய் ஆராதிப்பார்கள், தேவனுக்காகவே வாழ்வார்கள். ஆனால் அதையெல்லாம் பேசக்கூடாது. ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாதாக. தேவனுக்கு சோத்திரம், 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 சோத்திரம். தேவனுக்கு அப்படி இழந்தான், தேவ சமூகத்தை இழந்தான். பண ஆசை அவர்களை கண்ணை மறைச்சிருச்சு. அருமையானவர்களை பட்டத்தை இழந்தான், ஒரு பட்டம், தேவனுடைய ராஜ்யத்தை. அந்த பாயிண்ட் எவ்வளவு அருமையான பாயிண்ட், மறுபடியும் வாசிக்கிறேன். யூதாஸ் என்பவன், யூதாஸ் எனப்பட்டவன் தனக்குரிய இடம், தனக்குரிய இடம். நமக்குரிய இடம் எங்க? இந்த உலகமா, ஆடம்பரமா, நம் கட்டின அழகான பங்களாவா? இங்க உலக இந்த சென்னையில் ஒரு போயஸ் கார்டனா? தேவனுடைய கார்டனை இழந்துட்டாய், ஏதன் தோட்டத்தை இழந்துட்டாய், தேவ மகிமையை இழந்துட்டாய், கவித்து போட்டான். தனக்குரிய யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்தை இழந்துட்டான். தனக்குன்னு ஒரு இடம், தேவன் யூதாஸுக்குன்னு ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யமாகிய இடம். நீ உன்னை ரட்சித்த தேவனை மீட்டதே இந்த உலகத்துக்காக அல்ல. நீ தேவனுக்குரியவன், தேவனுக்கு சொந்தமானவன், பரலோகத்துக்கு சொந்தமானவன். உலகத்தை நாம் இந்த உலகத்துக்கு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு, உலக ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு இச்சித்து விழுந்து போக வேண்டாம், கவிழ்ந்து போக வேண்டாம், உலகத்தில் கவிழ்ந்துட வேண்டாம். இதெல்லாம் காண்பித்து அதில் எப்படி உன்னை கவுத்தான், இப்போ எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்கானவன். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, நான் உனக்கு ஒரு 30 கோடி தரேன், 50 கோடி தரேன், நீ அந்த இடத்துலேருந்து என் கட்சியில் வந்து சேர்ந்துரு. கோடிகளை காமிச்சு கவுத்துருவாங்க. என்கிட்ட வா, சேரு. பிசாசு அப்படிதான், வா நீ என்கிட்ட சேரு. நான் இதெல்லாம் காட்டி, ஆசையை காட்டி, இன்பத்தை காட்டி, இச்சித்ததை காட்டி கவிழ்த்து விடுவான். கவிழ்ந்து போகாதீர்கள், ஆசைப்பட வேண்டாம். கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமையை இடம் கொடுக்க வேண்டாம். எல்லாம் அழிவுக்குரியது, நிலையானதல்ல. பரலோக ராஜ்யம் நிலையானது. அல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யம். நாம் குடும்பமாய் தேவனை சேவிப்போம், குடும்பமாய் தேவனை ஆராதிப்போம். உலகத்தின் பண ஆசைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், தேவன் மாத்திரம் போதும். அல்லேலூயா, சோத்ராம், 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 சோத்ராம். கர்த்தர் இந்த நாட்களில் எச்சரித்துக் கொண்டார். யூதாஸ் காரியத்தை அந்த பாயிண்ட் மறுபடியும் வாசிங்க. யூதாஸ் எனப்பட்டவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இடத்துக்கு இழந்து போன இந்த ஊழியத்திலும் பாருங்க, அவன் இடத்தை இழந்தான், ஊழியத்தை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். நாம் எல்லாத்தையும் இழக்க வேண்டும். இழந்து போனவைகளை தேவன் திரும்ப உனக்கு தர ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். தேவனை தவிர இந்த உலகத்தில் மேன்மையானது ஒன்றுமே இல்லை. எதுவுமே ஆசைப்பட வேண்டாம். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் ஏசப்பா, உம்மை விட எல்லாம் சேர்த்து பாருங்க. ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஆண்டவர் போதும்,
இந்த உலகத்தில் எல்லாம் போதும். பாருங்க பாருங்க. நீங்க போதும், எனக்கு பணாசு வேண்டாம், உங்களை விட்டா யாருமே இல்லை, போதும் இருக்காங்க. போதும் என்ற மனதுடையதே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதே மிகுந்த ஆதாயம். போதும். நான் வீடு இல்லாத இருந்தேன், நான் வறுமையில இருந்தேன், எனக்கு நல்ல வேலை இல்லை, நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், வாடகை வீட்டில் இருந்தேன், எனக்கு ஆண்டவர் தந்ததெல்லாம் போதும். நான் எதுக்கு ஆசைப்பட்டு போக மாட்டேன், ஏசப்பாவை விட்டு போக மாட்டேன். நான் குடும்பமா தேவனை ஆராதிப்பேன், நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரை சேவிப்போம். எது பிசாசு காண்பித்தாலும் ஆசை இச்சைகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், ஆடம்பரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், பணம் ஆசைப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறது விட்டு போக மாட்டேன். ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள், பரிசுத்த நாள், தேவனை ஆராதிக்கிற ஆராதனை நாள், சபை கூடி வருவதை விட்டுவிடுவது நான் விட்டுவிட மாட்டேன். குடும்பமாய் சபைக்கு வந்து ஆராதிப்பேன், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். கர்த்தருக்கு போதும், போதும் என்று மனதுடையதை மிகுந்த ஆதாயம். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். உலகத்தில இந்த மனிதர்களை பாருங்க, அப்படியே வைராக்கியமா இருக்கிறான், மணிக்கணக்காக காத்திருக்கிறான். அகோரி எல்லாம் காசியில அகோரி 24 மணி நேரமும் சாம்பலை, அந்த பிணத்தினுடைய சாம்பலை, எரிந்த சாம்பலை பூசிட்டு சாப்பிடாம கொள்ளாம காத்திருக்கிறான். நம்மளால 2 மணி நேரம் தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க முடியாவிட்டா எப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும்? நாம் பாடுகள், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட மகிமைக்கு ஒப்பானதல்ல, கஷ்டமா தான் இருக்கும், பாடுகள் தான். இது தேவனுக்காக அனுபவிக்கிறோம். சரீரத்தை ஒடுக்கி அடுக்கி நாம் ஆளுகை செய்யணும், நம்முடைய சரீரத்தை அடுக்கணும், ஆளுகை செய்யணும், தேவனுக்காக நாம் அர்ப்பணிக்கணும். பரலோக ராஜ்யம் சும்மா கிடைச்சிடாது, நம்முடைய தியாகம் அர்ப்பணிப்பு தான். என்ன நேரமும் ஜெபிக்கிறோம், மணிக்கணக்கால் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், இரவு பகலும் ஆராதிக்கிறோம், உபவாசம் எடுக்கிறோம், குடும்பமாய் நாம் வேதம் வாசிக்கணும், தேவனை தேடுகிறோம். ஆவிக்குரிய ஜனங்களை, பக்தி உள்ள ஜனங்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தேவனுடைய ஜனத்துக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக சேர்த்துக்கொள்ள முடியாது. இயேசு சீக்கிரம் வெளிப்பட போகிறார். கர்த்தருடைய வருகை நாள் சீக்கிரமா இருக்கிறது. அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த உலகத்தின் முடிவு சீக்கிரம் வந்துவிட்டது, அழிவு வந்து விட்டது. இனி காலம் இல்லை, இனி காலம் செல்லாது. இயேசு சீக்கிரம் வெளிப்பட போகிறார். அவரை சந்திக்க முடியாது, தேவன் நம்மை தகுதிப்படுத்த முடியாது. சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாம் துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி சோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் சோத்திரம். இயேசு வெளிப்படும் பொழுது நாம் குடும்பமாய் அவரை சந்திக்கிறோம். ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை. அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று, ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் நீடித்து பொறுமையாய் காத்திருக்கிறார். அவர் பொறுமைக்கு ஒரு எல்லை தான். அவர் எப்போ வந்தாலும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி சோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் சோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக தகப்பனே.